அடுத்து இணைகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம். தலைப்பு நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனி விஜயனையா வணக்கம். இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் சிவகாமி. இருக்கீங்களா? இருக்கிறோம் அம்மா. நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும். நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும். நாளைய உலகை பசுமையாக ஆக்கிடுவோம். இன்று நாம் விதைப்பந்துகள் எரிந்திடுவோம். தவறாது நம் ஓட்டை போட்டிடவே, நல்லாட்சி அமையும் நாட்டை காத்திடவே. குழந்தைகளின் திரை நேரத்தை குறைத்திடுவோம். எதிர்கால சந்ததிகளின் நலனை மீட்டிடுவோம். பலனை எதிர்பார்த்து கடமையாற்றாதே, இயற்கை வளத்தை சிதைத்து மாற்றாதே. பலனை எதிர்பார்த்து கடமையாற்றாதே, இயற்கை வளத்தை சிதைத்து மாற்றாதே. உணவே மருந்தாகும் உயிர் காக்க, உயிர்கொல்லி வேண்டாமே நலம் காக்க. உணவே மருந்தாகும் உயிர் காக்க, உயிர்கொல்லி வேண்டாமே நலம் காக்க. ஆண்களை தாண்டி உயர்வதல்ல பெண்ணுரிமை, தாய்மை எனும் தனித்துவமே பெண்மை. தாய்மை எனும் தனித்துவமே பெண்மை. வெப்பமாதலை தடுக்க செழிப்பான மரங்கள், வெறுப்பை விடுக்க வளமான மனங்கள். மதிப்பெண்களை பெற்றுத்தரும் கல்வி, மதிப்பான வாழ்வை தர வேண்டும். நேர்மையான ஊழலற்ற புத்துலகம் பிறக்க, நாளைய உலகில் மனிதநேயமே சிறக்க. மூத்த குடிமக்களை பேணுவதே செம்மை, நாளைய குடிமக்களின் தலையாய கடமை. மூத்த குடிமக்களை பேணுவதே செம்மை, அதுவே நாளைய குடிமக்களின் தலையாய கடமை. விருந்தோம்பி இல்வாழ்வதே இன்றைய கடமை, நாளைய தலைமுறை பெருமே செழுமை. விருந்தோம்பி இல்வாழ்வதே இன்றைய கடமை, நாளைய தலைமுறை பெருமே செழுமை. இன்றைய நம் கடமை நாளைய நாட்டின் வளமை. இன்றைய நம் கடமை நாளைய நாட்டின் வளமை. வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. ஆமாம், விதைப்பந்து ஏறுதல், நல்லாட்சி செய்தல், இயற்கை வளம் பேணல், உணவை மருந்தாக்குதல், தாய்மையை உருவாக்குதல், குழந்தைகளின் வளர்ச்சியில் அவதானம் போன்ற நல்ல நல்ல கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று அருமையாக அந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி அவர்கள். நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. கவிஞர்களுடைய விருப்ப தலைப்புகளிலே கவிதை களம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது.